ஒருத்தர் கண்ணாடியில் தன்னை பார்த்து கொள்கிறார். நான் அழகன்தான் என்று அவருக்கு தோன்றுகிறது. அவரை காட்டிலும் பல அழகர்கள் இந்த உலகில் இருக்கலாம். அப்படியும் அவருக்கு அப்படி தோன்றுவானேன்? அவருக்குள்ளேயும் பகவான் அந்தர்யாமியாய் உட்கார்ந்திருப்பதனாலேயே தான் அவருக்கு அப்படி தோன்றுகிறது. இதற்கு ஒரு குட்டி கதை உண்டு. சுயஞ்சன் என்றொரு மாணவன் இருந்தான். தினமும் குருவின் வஸ்திரத்தை துவைத்து வைப்பது அவன் பொறுப்பாக இருந்தது. அதை எடுத்து உதறி குரு தாமே உலர்த்தி கொள்வார் தினமும். ஒரு நாள் அப்படி உதறிய போது மாண்டு போன மீன்கள் அதிலிருந்து உதிர்ந்தன. அவற்றினால் ஏற்பட்ட அசுத்தம் வஸ்திரத்தில் கரை கரையாக படிந்திருந்தது. ஆற்று நீரில் வஸ்திரத்தை அலசும்போது அதில் சிக்கிய மீன்களை கவனிக்காமல் சேர்த்து பிழிந்திருக்கிறான் அந்த மாணவன். இவ்வளவு அலட்சியமா என்று குரு கோபித்து கொண்டார். உடனே சாபம்தான். நீ பன்றியாக கடவாய் என்று சாபம் கொடுத்து விட்டார். மாணவன் நடுநடுங்கி போய்விட்டான். சுவாமி, பன்றி வாழ்க்கையை நினைத்தாலே நடுக்கமாய் இருக்கு, எப்படியாவது என் சாபத்தை போக்குங்கள் என்று கெஞ்சினான். எனக்கு சாபம் கொடுக்கத்தான் தெரியும், போ என்று சொல்லிவிட்டார் குரு. சாபம் பலிதமாவதற்குள் அவன் தன் சக மாணவர் நண்பர்களிடம் போனான். நடந்ததை சொன்னான். ஆச்சாரியர் சுமூகமாக இருக்கிற நேரத்திலே அவரை கேட்டு, நான் எந்த இடத்திலே பன்றியாக பிறந்திருக்கேன் என்று தெரிந்து கொள்ளுங்கள். நான் இருக்கிற இடத்துக்கு வந்து என்னை அடித்து கொண்டு விடுங்கள். என்னாலே அந்த வராக ஜென்மத்தை தாங்க முடியாது என்று வேண்டிக் கொண்டான். உடனே அந்த சக மாணவர்கள் எல்லாம் கூட படித்ததுக்காக நாங்கள் இதை கூட பண்ண மாட்டோமா என்றார்கள். சாபம் பழித்து விட்டது. ஒரு நாள் சாயங்காலம் குரு சந்தோஷமாக இருக்கிறார். அந்த சக மாணவர்கள்லாம் அவரிடம் போய் காலில் விழுந்து செவித்து கேட்கிறார்கள். சுயஞ்சன் எங்கே பிறந்திருக்கிறான் பன்றியாக? அவனுக்கு நாங்கள் உதவணும் குருநாதா என்கிறார்கள். ஒரு ஒரு குறிப்பிட்ட இடத்தை சொல்லி, அங்கே ஒரு பன்றி 6 குட்டிகள் போட்டிருக்கும். அதில் 5 குட்டிகள் கருப்பாக இருக்கும், ஒரு குட்டி மட்டும் முன்னும் பின்னும் வெள்ளை திட்டு உள்ளதாக இருக்கும் என்று அடையாளம் காட்டுகிறார். சீடர்கள் குரு சொன்ன இடத்தில் போய் பார்க்க, குரு சொன்னபடியே 6 குட்டிகளில் 1 மட்டும் வேறுபட்டு தெரிந்தது. குரு சொல்லி கொடுத்த ஒரு மந்திரத்தை சொன்னார்கள். மற்ற குட்டிகளெல்லாம் ஓடிவிட அந்த சொன்ன குட்டி மட்டும் அவர்களின் அருகே வந்தது. எல்லா சிஷ்யரும் தடியை ஓங்கிக் கொண்டு தயாரானார்கள். அந்த பன்றிக்குட்டியோ ஓட ஆரம்பித்து விட்டது. நில்லு நில்லு, நீ சொல்லித்தான் வந்திருக்கோம் என்றார்கள். அப்போ நான் சொல்லியிருக்கலாம், ஆனால் இப்போது என்னை அடிக்காதீர்கள். என் தாயார் என்னிடம் எத்தனை அன்பாக இருக்கிறாள் தெரியுமா? என்ன பட்டான மேனி இது என்றது அந்த பன்றிக்குட்டி. அந்த சகமானவர்கள் விக்கித்து போய் நிற்கையிலே, என்னை அடிக்கவே அடிக்காதீர்கள் என்று அது ஓடியே போய்விட்டது. அந்த சிஷ்யர்களெல்லாம் ஒன்றும் புரியாமல் தலையை சொரிந்து கொண்டு குருவிடமே திரும்பி போனார்கள். ஆச்சாரியர், நீங்களாக தெரிந்து கொள்ள வேண்டுமென்றுதான் பேசாமல் இருந்தேன். உங்களுக்கு வேண்டுமானால் பன்றி பண்ணுகிற காரியம் அருவருப்பாய் இருக்கலாம், ஆனால் அதற்கு அது யோக்கியமாய்த்தானே இருக்குது, திருப்தியாகத்தானே இருக்குது. அதனுடைய ஆனந்தத்தை நாம் இல்லாமல் பண்ணிவிட முடியுமா என்றார். இப்படி ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான் பகவான் என்பதை தெரிவிப்பதுதான் இந்த சுயஞனின் கதை. அதனால்தான் அவரவருக்கு அவரவர் உருவம் உயர்த்தியாக தெரிகிறது. அதனாலே எந்த உயிரையும் நாம் அலட்சியம் பண்ணிவிடக் கூடாது. ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம்.